டிகேவி ராஜாஸ் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முயற்சியாக சட்டம் அறிவோம் என்ற தலைப்பில் வீடியோ வெளியிட முயற்சி செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் பாதுகாப்பு ஆலோசகர் வழக்கறிஞர் விக்னேஷ் பொன்னிசைக்கு பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் அண்ணா. முதலில் போக்குவரத்து துறையிலிருந்து ஆரம்பிப்போம். போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளிடம் வாகன ஓட்டிகள் காண்பிக்க வேண்டிய முக்கிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத விவரமாக சொல்லணும். போக்குவரத்து காவல்துறை கிட்ட நீங்கள் காட்ட வேண்டிய ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக வண்டி நிப்பாட்டினா ஒரு பைக்கில் வரீங்க, காரில் வரீங்க அப்படின்னா நிப்பாட்டி என்ன கேட்பாங்க? டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரிலாம் ஆவணங்கள் இருக்குது, அவங்க கேட்பாங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அங்கே பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா உள்ளே போக முடியாது. அதனாலேயே கேரளா உள்ள என்ட்ரி அவங்க வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு உள்ளே போவாங்க. இப்போ நார்மலாக இங்கே தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்கறது கிடையாது. மற்றபடி அவங்க எந்த ஆவணங்கள் கேட்டாலும் நம்ம காட்ட வேண்டியது நம்ம கடமைங்கண்ணா. பொதுவாக போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், வாகன சோதனையில் ஈடுபடும் பொழுது வாகனத்தை நிறுத்தியவுடன் அதன் திறவுகோலை எடுப்பது முறையா? அண்ணே, பொதுவாக காவல்துறை, அது போக்குவரத்து காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை எல்என்டோ பார்க்குற காவல்துறையாக இருக்கட்டும், இப்போ அவங்க வந்து பைக் கீ எடுக்கலாமா, கார் கீ எடுக்கலாமா, அதாவது தெருவுக்குள்ளே எடுக்கலாமான்னு நீங்கள் கேட்டீங்க. ஆக்சுவலி கீயை எடுக்கணும் அப்படின்னு எந்த இதுலையுமே ஸ்பெசிஃபிக்காக எதுலையுமே மென்ஷன் பண்ணலை. கீ வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து கீயை எடுக்கணும் அப்படின்னு, கீ எடுக்கலாம் அப்படின்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரூல் கிடையாது. ஆனால் அது எப்போ வந்து உங்களுக்கு வந்து அவங்க அப்போ எடுக்கிறாங்க, அப்போ நடைமுறையில் அப்படி எடுக்கிறாங்களேனே, அப்போ நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னானே சட்டத்தை வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சட்டம் இருக்குது, ஒரு குற்றவாளி அவங்க வந்து இப்போ கைது பண்ணி கூட்டு போயிட்டுருக்காங்க. கூட்டு போகும்போது அவன் தப்பிக்கிறான். அப்போ தப்பிக்கும் போது போலீஸ்காரன் என்ன பண்ணுவாங்க? ஒரு போலீஸ்காரன் என்ன பண்ணுவார்? அவனை வந்து தம்பிமா நீங்கள் தப்பிச்சு போகக்கூடாதுமா, ப்ளீஸ்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அங்கே போகாதம்மா, இங்கே நில்லுமா அப்படின்னா சொல்ல கொஞ்சம் முடியாது. அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ண போலீஸ் கேன் யூஸ் சம் ஃபோர்ஸ். போலீஸ் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு குற்றவாளியை பிடிக்க முடியும், ஒரு குற்றத்தை நடக்காமல் தடுக்க முடியும். அப்போ அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாங்கிறது போலீஸ்க்கு வந்து அவங்க இந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் பைக் கீயை வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ பைக் கீயை வந்து அவங்க எடுக்கலாமா, எதுலையும் ஆக்டில் இருக்கான்னா அப்படி கிடையாது. ஆனால் அவங்க கொஞ்சம் லிட்டில் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பைக் கீ எடுக்கிறாங்க. ஓகே, அது வந்து ஒரு அப்ளிகபிளாக இப்போ நடைமுறையில் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து இதை நம்ம வந்து பெரிய குறையாக பார்க்க முடியாது. அவங்க நார்மலாக வண்டியை நிப்பாட்ட சொன்னால் வண்டி நிப்பாட்டி நம்ம எல்லா ஆவணங்களையும் நம்ம காட்ட போகிறோம். காட்டிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை நம்ம எந்த தப்புமே பண்ணலை, அவங்க என் மேலே பொய்யா வந்து ஒரு அலிகேஷன் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து சும்மா ஒரு ஃபைன் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம். இப்போ என்ன ஸ்பீடாகவே வரலண்ணே, நான் வெறும் வண்டியை ஒரு 30-40 தான் வந்தேன், ஆனால் எனக்கு வந்து ஓவர் ஸ்பீடு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஓவர் ஸ்பீடு சேலஞ்ச் பண்ணலாம். நீங்கள் அந்த ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது கோர்ட்டில். இப்போ ஃபைன் ஒரு 1000 ரூபா போட்டிருக்காங்க, ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க, நீங்கள் ஆனால் ஸ்பீடாகவே வரல அப்படின்னா நீங்கள் போய் அது ஃபைன் கட்ட வேண்டாம். ஃபைன் கட்டுறதுக்கு நீங்கள் கோர்ட்டு போயிட்டு இந்த மாதிரி ஐயா நான் இந்த மாதிரி தப்பே பண்ணலைங்கய்யா அப்படின்னா கோர்ட் வந்து ட்ரையல் எடுத்துக்கும். ட்ரையல் எடுத்தாங்க அப்படின்னா போலீஸ் தரப்புலேருந்து ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து அவங்க வந்து அவங்களோட எவிடன்ஸை கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்பீடாக வந்து எவிடன்ஸ் வந்து அவங்க கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இந்த ஓவர் ஸ்பீடுக்கான ஃபைனை நீங்கள் கட்டுவீங்க. அப்படி இல்லை, அவங்க ப்ரூவ் பண்ண தவறும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஃபைன் கட்ட தேவையில்லை. ஆனால் இது ஓவர் ஸ்பீடுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் பண்ணாத எந்த குற்றமாக இருந்தாலும் சரி, அந்த குற்றம் நாங்கள் செய்யலை சார், இவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து என் மேலே வந்து தப்பாக ஒரு அலிகேஷன் சொல்லி என் மேலே ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து ஜட்ஜிக்கிட்ட சொல்லலாம். உடனே ட்ரையலுக்கு எடுப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து ப்ராசிக்யூஷன் சைடை வந்து ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் விடுதலை ஆயிருவீங்க. அப்படி அவங்க கேஸ் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே இங்கே நடவடிக்கை சொல்லியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். குறிப்பாக போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளிடம் காப்பீடு சம்பந்தமான, அதாவது இன்சூரன்ஸ் சம்பந்தமான சான்றிதழ்கள் காண்பிக்க வேண்டியது அவசியமா சார்? போக்குவரத்து காவல்துறை அதிகாரியிடம் இன்சூரன்ஸை நீங்கள் காட்ட வேண்டியமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக காட்டணுண்ணே, கண்டிப்பாக நீங்கள் காட்டணும். அது நீங்கள் வந்து டிராஃபிக் போலீஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை எல்என்டோ போலீஸாக இருந்தாலும் சரி தான், 2 பேருமே ஒன்று தானே. அதாவது காவல்துறை கீழே தான் 2மே வராங்க. எல்என்டோ போலீஸும் அவங்க தான், டிராஃபிக்கும் அவங்க தான், ஒரு பிரிவு தானே இருக்குது. அதனால் 2 பேர்கிட்டையுமே நீங்கள் காட்டலாம். 2 பேருமே சோதனை செய்கிறதுக்கு உண்டான 2 பேருக்குமே அதிகாரம் இருக்குது. ஸோ 2 பேர் இப்போ நாங்கள் டிராஃபிக் போலீஸ் மட்டும்தான் லைசன்ஸ் செக் பண்ணணும், இன்சூரன்ஸ் செக் பண்ணணும், ஆர்சி புக் செக் பண்ணலாம் கிடையாது. எல்என்டோ போலீஸ், அதாவது நார்மல் போலீஸ், காக்கி சட்டை நீங்கள் சொல்ல வெள்ளை சட்டை, காக்கி சட்டை, வெள்ளை சட்டையும் செக் பண்ணலாம், காக்கி சட்டையும் செக் பண்ணலாம். 2 பேருக்குமே ஒரே அதிகாரம் இருக்குது, ஒரே பவர்ஸ் இருக்குது. 2 பேருக்கு இந்த நீங்கள் இப்போ டிராஃபிக் போலீஸுக்கும்
எல்என்டோ போலீஸுக்கும் எங்கே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிட்டி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா, சிட்டி லிமிட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேசஸை வந்து டிராஃபிக் போலீஸு எஃப்ஐஆர் போடுவாங்க, அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக அவங்களே இருப்பாங்க. பட் சிட்டி லிமிட் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடுறது, அந்த ஆக்சிடென்ட் கேஸுக்கு எஃப்ஐஆர் போடுறது, ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கிறது வந்து நார்மல் எல்என்டோ போலீஸ் இருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு டிராஃபிக் போலீஸுக்கும் எல்என்டோ போலீஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசமே சொல்லலாம். மற்றபடி அவங்களுக்கு பவர்ஸ் எல்லாம் ஒரே பவர்ஸ் தான். பொதுவாக போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் பணி என்னென்ன சார்? போக்குவரத்து காவல்துறை அதிகாரியோட மெயின் ரோல் பார்த்தீங்கன்னானே டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது தான். இப்போ இந்த 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 வழியாக நீங்கள் போய் அந்த வழியாக வரணும் அப்படின்னு அவங்க தான் வந்து அதை செலக்ட் பண்ணுறது. அப்புறம் இது 1 வே, இது 2 வே அப்படின்னு செலக்ட் பண்ணுறதும் அவங்க தான். இந்த மாதிரி மொத்தத்தில் போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான். ரொம்ப நெரிசலாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஓகே, இந்த இடத்துல வந்து 2 வீலர்ஸ் தான், 2 வீலர் அண்ட் 4 வீலர் போகணும், கனரக வாகனங்கள் போகக்கூடாது, அப்புறம் இந்த ரோட்டில் வந்து பைக் மட்டும்தான் போகணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க தான் வந்து செட் பண்ணுறது. இதுதான் அவங்களோட மெயின் ரோல்ஸ், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான். போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபடும் போது வாகன ஓட்டிகள் காவல்துறை அதிகாரிகளிடம் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கிய விதிமுறைகள் என்னென்ன சார்? வாகன ஓட்டிகள் என்ன கடைப்பிடிக்கணும்னு, போலீஸ்காரங்க வந்து நிப்பாட்ட சொன்னாங்கன்னா நம்ம வந்து முறைப்படி நிப்பாட்டி அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறோம் அந்த டாக்குமெண்ட்ஸை காட்ட போகிறோம். அவங்க வந்து செக் பண்ண போகிறாங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்குன்னா நம்ம அனுப்ப போகிறாங்க. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் நீங்கள் இது அதாவது நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த ரூல்ஸ் இல்லை. அவன் எங்கே நிப்பாட்ட சொல்கிறாங்களோ நம்ம அங்கே நிப்பாட்ட போகிறோம், அவன் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் நம்ம காட்ட போகிறோம், நம்ம பாட்டு வரலாம். அவங்க வந்து நம்ம பண்ணாத தப்புக்கு வந்து ஏதாவது சார்ஜ் பண்ணாங்க, ஃபைன் போட்டாங்க, ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம். நான் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். இப்போ ஆனால் வழக்கு மாதிரி நடைமுறையில் நடைமுறையில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நடைமுறையில் யாரும் வந்து எய்த்துலாம் வந்து ஒன்றும் சொல்கிறது கிடையாது. ஓகே, ஒரு ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அந்த ஃபைனை வந்து அவங்க உடனே கட்டிடுறாங்க, கடந்து போயிடுறாங்க, அவ்வளோதான். கடந்து போகாமல் பொய்யாக போடப்பட்ட ஃபைன்ஸ் மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பொய்யா வந்து ஃபைன் போட மாட்டாங்க போலீஸ்காரங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ வரைக்கும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி, என்ன ஃபைன் ஒன்றுமே பண்ணனே, ஃபைன் போட்டாங்கண்ணே, நான் கெட்டிட்டேனே தான் சொல்கிறாங்க தவிர ஃபைன் போட்டாங்களே வேண்டாம், நம்ம அதுக்கு ரிஸ்க் எடுத்து அந்த ஃபைன் நம்ம தப்பே பண்ணல, நம்ம மேலே ஃபைன் போட்டாங்க அப்படின்னு ரிஸ்க் எடுத்து யாரும் போய் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணுறது கிடையாது. அதை வந்து மக்கள் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் லா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதாவது யாரும் தப்பு பண்ண முடியாது, போலீஸ்காரங்களும் தப்பு பண்ண முடியாது, மக்களும் தப்பு பண்ண முடியாது. நீங்கள் 2 பக்கமும் பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் பொதுவாக தான் நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும். போலீஸ்காரங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த தப்புக்கு மக்கள் தானே உடந்தது தான் நான் சொல்லுவேனே. ஏன்னா அவங்க நீ பண்ணாத தப்புக்கு அவங்க ஃபைன் பண்ணுறாங்க, ஃபைன் போட்டால் அந்த ஃபைனை நீ ஏன் கெட்டுற, அதை நீ சேலஞ்ச் பண்ண வேண்டியதானே. உனக்கு தான் வாய்ப்பு இருக்குது, உனக்கு அதுக்குண்டான ஒரு வழிமுறைகள் இருக்கும்போது அதை மக்கள் வந்து அதை பயன்படுத்துறது இல்லை. அப்போ பயன்படுத்தலைன்னா அப்போ போலீஸ்காரங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தான் வந்து அதுக்கு எதிர்த்து நம்ம தான் வந்து ஃபைட் பண்ணணும். இப்போ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக நம்ம இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருந்தோம். இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பேசிக்காக என்ன வேணும், இன்சூரன்ஸில் என்ன வேணும்? டிராஃபிக் போலீஸ் வந்து இன்சூரன்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக காட்டி தான் ஆகணும். நம்ம வந்து அது நம்மளோட கடமை. அப்போ இன்சூரன்ஸ் வந்து சில நேரம் அந்த இன்சூரன்ஸில் ஃபுல் இன்சூரன்ஸு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஆக்சுவலி லா என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது, மினிமம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கணும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். மற்றபடி நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் போடலாம் வைக்கலாங்கிறத மேட்டர் கிடையாது. பட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடலை வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து ஃபைன் பண்ணுவாங்க. அப்போ ஃபுல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடணும்னு ஃபுல் இன்சூரன்ஸ் போடணும்னு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. மேபி சில போலீஸ்காரங்க வந்து உங்களுக்கு வந்து அறிவுறுத்தலாம், நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க, ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா நல்லது, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்ல, சப்போஸ் எதாவது நடந்துச்சுன்னா உங்களுக்கும் ஏதாவது இதாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. மேண்டேட்டரி வந்து கிடையாதுண்ணே. மேண்டேட்டரி என்னது, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மேண்டேட்டரி. வாகன சோதனையிலேயே குறிப்பாக சந்தேகத்தின் பேரில் சோதனை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போதைப்பொருள் கடத்தல், தங்கம், அந்த மாதிரி கடத்தல் அப்படின்ற பேரில் சோதனை இருக்கும். அப்போது எந்தெந்த மாதிரியான விதிமுறைகள் கடைப்பிடிக்கணும் ஐயா? அண்ணா இன்னொரு தகவல், அதாவதுண்ணே இப்போ இந்த நார்காட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட சோதனை, வாகன சோதனை, அதாவது நார்காட்டிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஹெராயின் இந்த மாதிரி பயங்கரமான போதைப் பொருளாக இருக்கும், நார்காட்டிக்ஸ் சொல்லுவாங்க. நார்காட்டிக்ஸோட இது ஹெராயின், ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், அந்த மாதிரி ஹை எண்டாக இருக்கும்.
அந்த மாதிரி நார்காட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு போதைப்பொருள் உங்ககிட்ட இருக்குது, உங்கள் வாகனத்தை நாங்கள் செக் பண்ணணும். அது 2 வீலராகவும் இருக்கலாம், இல்லாட்டி 4 வீலராகவும் இருக்கலாம், எதுனாலும் சரி தான். அதுக்கு மேலே என்ன வெஹிக்கிளானாலும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து நாங்கள் அந்த மாதிரி போலீஸ் நாங்கள் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம் போலீஸ், உங்கள் வாகனத்தை செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லும் போதே வந்து நாங்கள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிறோம், உங்கள் வாகனத்தை செக் பண்ணணும். இப்போ நாங்கள் செக் பண்ணலாமா, இல்லாட்டி ஒரு கெசட்டட் ரேங்க்கில் உள்ள ஒரு ஆஃபீஸர் முன்னாடி தான் முன்னிலையில் தான் உங்களை நாங்கள் செக் பண்ணணுமான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது அந்த யார்கிட்ட கேட்குறாங்களோ அவர் சம்மதம் கொடுக்கணும். இல்லை ஓகே சார், இல்லை நீங்களே செக் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் தான் அவர் செக் பண்ண முடியும். இல்லை சார் எனக்கு இல்லை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு ஒரு கெசட் ரேங்க் ஆஃபீஸர் முன்னாடி தான் என்னை நீங்கள் செக் பண்ணணும், என் வாகனத்தையும் செக் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த கெசட் ரேங்க் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி தான் உங்கள் வாகனத்தை செக் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்ளிகபிள்னா, இந்த நார்காட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டமான விஷயங்களுக்கு இது அப்ளிகபிள். நிறைய விதிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு காணொளியில். நன்றி. வணக்கம் அண்ணா.